ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு என்ன தலிகைக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தாக்கா, கொத்தவரங்காய் எடுத்து வச்சுருக்கேன், பலாமூசு எடுத்து வச்சுருக்கேன், சக்கரவள்ளி கிழங்கு, சுண்டவத்தல் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்னைக்கு இதை வச்சு கொஞ்சம் லென்த்தியான தலிகையாக தான் இருக்க போகிறது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே வாங்கோ, வீடியோக்குள்ளே போய் நான் என்ன குக் பண்ணுறேன்றதை பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நான் மல்லேஸ்வரம் போயிருந்தேன், பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். பூ வாங்கிட்டு வந்தாலே புடவை கட்டிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதனால தான் இன்னைக்கு நான் புடவை கட்டின்னு இருக்கேன். ஸோ இந்த புடவை பார்த்தேன் அப்படின்னாக்கா ஒரு இந்த பியூட்டிஃபுல் தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா இந்த தலைப்பு. ஸோ இந்த தலைப்புக்காகவே நான் இந்த புடவையை ப்ரிஃபர் பண்ணேன். இது வந்து 510 rupees பே பண்ணினேன். போத்தீஸ்ல தான் வாங்கினேன். இட்ஸ் அன் ஆர்டினரி சாரீ, பட் ரொம்ப எலிகண்டா இருக்கு. மேலே இப்படி ஒரு டிசைன் வருது, கீழே வந்து ஃப்ளீட்ஸ்லாம் பிளெயினாகவும் ஒரு பார்டர் வருது. ஸோ அவ்வளோதான், இதுல ஸ்பெஷல் எதுவும் ஒன்றும் கிடையாது. என்கிட்ட இருக்கிற பிளவுஸையே வந்து இதுக்கு இக்கத் பிளவுஸ் இதை நான் மேட்ச் பண்ணிட்டேன். ஒரு கோரல் வந்து நெக் பீஸ் போட்டுருக்கேன். உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட குக்கிங் பார்க்கலாம், உங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு உண்டான தலிகைக்கு நான் என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தாக்கா, பலாமூசு கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன், சுண்டவத்தல் இருக்குது, பாசிப்பருப்பு வந்து ஊற போட்டுருக்கேன், கொத்தவரங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன், புளிஜலம் நினச்சிட்டுருக்கேன், சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டுருக்கேன், கருவேப்பிலை இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கு உண்டான தலிகை இருக்குது. இந்த பலாமூசு வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி கட் பண்ணன்றதையும் உங்களுக்கு சின்ன கிளிப் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் கேட்டிருந்தா அதை கட் பண்ணுறதையும் இதோட போடுங்கோ எப்படி அப்படின்ட்டு. ஸோ அதை உங்களுக்கு சின்ன கிளிப் ஒன்று ஆட் பண்ணுறேன். சின்ன வாழ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெரிய வாழ்க்கை எப்படி கட் பண்ணுறதுன்றது தெரியும், நான் சொல்லிக் கொடுக்கணுன்றது இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு இப்போ நம்ம குக் பண்ணலாம் வாங்கோ. ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்க ஜஸ்ட்டு ஒரு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். அடுத்தாப்பில் பலாமூசுவையும் குக்கரில் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாசிப்பருப்பை நடுவில் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு மூடி போட்டு வச்சுட்டு இதை சுற்றி நம்ம பலாமூசு போட்டுக்கலாம். ஸோ தட் ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயம் நடந்துடும். ஸோ பலாமூசு வந்து கட் பண்ணிவிட்டு ஜலத்தில் போட்டு வச்சிருந்தா கொஞ்சம் கருக்காமையாவது இருக்கும். இது வந்து ஒரு 2 விசில் விட்டால் போதும். அப்புறமா நசுக்கிட்டு நம்ம காய் பண்ணிக்கலாம். இப்போ பலாமூசு வச்சாச்சு, பாசிப்பருப்பையும் வச்சுட்டேன். இதுக்குண்டான ஜலத்தை குத்திடலாம். முழுகிற அளவுக்கு ஜலம் இருக்கணும். ஸோ இப்போ இதையும் வச்சுட்டேன். இது வந்து ஒரு 2 சவுண்டு வரட்டும், அது ஒரு சவுண்டு வந்தாலே போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு தான், இல்லைன்னா குழஞ்சி போயிடும். ஸோ அது ஒரு சவுண்டு, இது 2 சவுண்டு வந்தோன்னே ஆஃப் பண்ணலாம். கொத்தரங்காயை நான் மைக்ரோவேவில் ஒரு 4 நிமிஷம் வச்சா பேசிக்காக குக்காகிற அளவுக்கு குக் ஆகும். அதுக்கப்புறம் காய்க்கு தாளித்து கொட்டி நம்ம வந்து தேங்காய் போட்டு பண்ணிக்கலாம். எல்லாம் பேசிக் ப்ரிப்ரேஷன் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டோன்னாக்க டக்குன்னு தலிகை பண்ணி முடிச்சிடலாம். குக்கரில் எல்லாம் ப்ரெஷர் அடங்குற வரத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த குழம்ப பண்ணிட்டுடலாம். கடைசியாக தான் பருப்பு தேவைப்படும், அதுக்குள்ளே ப்ரெஷர் அடங்கிடும். நான் வந்து பாத்திரத்தில் நல்லெண்ணெய் குத்திக்கிறேன். சுண்டவத்தல் எடுத்துட்டுருக்கேன், குழம்பு பொடி, இது வந்து வெந்தயமும் வரலி மஞ்சளும் வறுத்த பொடி, கடுகு, அதுக்கப்புறமா வெந்தயம், புளிஜலம், கருவேப்பிலை, இதோட பெருங்காயம் எடுத்துக்கணும். ஸோ எண்ணெய் சுட ஆரம்பிச்சுடுத்து இப்போ கடுகு வெந்தயத்தை பொரிச்சுட்டுடலாம்.
கடுகு பொரியறது, சுண்டை வத்தலை போட்டுடலாம். பெருங்காயம் கொஞ்சம்தான் இருந்தது, அது அப்படியே ஃபுல்லும் போட்டுட்டேன். பெங்களூரில் என்ன தான் இப்படி சூடு தாங்க முடியல. பூமி சுற்றுறதுன்றாலே ஒரு வேளை சுற்றி பெங்களூர் சென்னை பக்கத்துலேயோ ஹைதராபாத் பக்கத்துலேயோ போயிடுத்தான்னு எனக்கு ஒரு சந்தேகம். காலங்காத்தாலேயே தொப்ப வேர்க்கிறது. நான்லாம் இப்படி பெங்களூரை பார்த்ததே இல்லைப்பா, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. கல்யாணத்துக்கு வந்தவாலாம் கூட சொன்னான், என்னப்பா இது பெங்களூருன்னு ரொம்ப ஹாப்பியாக வந்தோம், இவ்வளோ சூடாக தெரியறதே அப்படின்னு. ஈவன் இந்த சர்ஜாப்பூர் ஏரியாலாம் பெங்களூரே கிடையாது, அது வேறு ஏதோ ஒரு ஊர். கம்ப்ளீட்டாக அதோட பெங்களூரோடைய அந்த டெம்பரேச்சரோ லுக்கோ அட்மாஸ்பியரோ எதுவுமே இல்லை. கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, குழம்பு பொடி போட்டுடலாம். புளிஜலம், இதுக்குண்டான உப்பையும் போட்டுடலாம். ஸோ தட் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நான் அந்த சுண்டவத்தலை கருப்பாக வறுக்க மாட்டேன். எனிதிங் நீங்கள் சாமான கருக்க வரிச்சிடலாம். அது அந்த கார்சினோசிஸ் அதில் ஜாஸ்தியாகி அது உடம்புக்கு கெடுதலை பண்ணக்கூடியது. ஸோ ஆல்ரெடி அது வத்தல் தான். ஸோ அதனால் அதை ரொம்ப போட்டு வறுத்து கலர் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு பண்ண வேண்டாம். ஸோ சில பேர் என்ன பண்ணுறா, இதையே வறுத்து எடுத்து வச்சுட்டு கடைசியாகவும் போடுறா. எனக்கு அந்த புளிஜலம் உப்பு காரம்லாம் அந்த சுண்டை வத்தலில் இறங்கித்தனா பிடிக்கும். ஸோ அதனால் நான் பண்ணுற மெத்தட் இது தான். இது இப்போ கொதி வரட்டும். பக்கத்தில் நம்ம இப்போ சாதத்தை வச்சிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு ரெடி ஆகிடுத்து. ஸோ அதே குக்கரில் சாதத்தை வச்சிட்டோம் அப்படின்னாக்கா கிடுகிடுன்னு ஒரு அடுப்பில் அது பாட்டுக்கு ஆயின்ட்டுருக்கும். இப்போ சாதம் குக் ஆகட்டும், இதுவும் கொதி வரட்டும். ஸோ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இதுக்குண்டான வெல்லத்தை போட்டுக்கலாம். நான் புளிக்குழம்பு பண்ணாலே கண்டிப்பாக வெல்லம் போடுவேன், அது என்னோடய இது. வேணுங்கிறவோ போட்டுக்கோங்க. ஸோ தட் டேஸ்ட்டு பேலன்ஸ் ஆகும். ஸோ இப்போ பருப்பும் நல்லாவே வெந்துடுத்து. நான் இந்த பாசிப்பருப்பு இதோடு ஆட் பண்ணிடுறேன். இந்த குழம்புகள் பொதுவாக அமாவாசைகளில் பண்ணுறது. ஸோ இப்போ பருப்பும் ஆட் பண்ணி குழம்பு நல்லா கொதிச்செடுத்து நல்ல வாசனையாக இருக்குது குழம்பு. ஸோ இப்போ நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ சக்கரவள்ளி கிழங்கு காய் பண்ணிடலாம். சாதமும் சவுண்டு வந்துடுத்து. இப்போ நம்ம சாதத்தை ஆஃப் பண்ணிட்டா சாதம் ரெடி. அடுத்தாப்பில் காய்கறிகள் தான் பண்ண வேண்டியிருக்கு. சக்கரவள்ளி கிழங்கு காய்க்கு கடுகு உளுத்தம்பருப்பு மாத்திரம் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா பெப்பர் பொடி எடுத்துட்டுருக்கேன். கருவேப்பிலை மேலே தூவுறதுக்கு தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு கடலெண்ணெய் வானலியில் குத்தின்ட்டுருக்கேன். எண்ணெய் சுட்ட கையோடு தாளிக்கிற சாமான்கள்லாம் ஆட் பண்ணலாம். எண்ணெய் புகை வர ஆரம்பிச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணுறேன். பெப்பரை பொரிய விட்டு பண்ணால் ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ அதனால் கருவேப்பிலையும் பெப்பரையும் ஆட் பண்ணிடுறேன். பெருங்காயம் கண்டிப்பாக சக்கரவள்ளி கிழங்கு, சேப்பங்கிழங்கு எல்லா கிழங்குக்குமே பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் மூச்சு பிடிக்காமல் இருக்கும். எஸ்பெஷலி ஃபார் பெரியவா. அவள் பாட்டுக்கு இங்கேயோ நெஞ்சு வலிக்கிறதுன்னா கேஸாக இல்லைன்னா ஹார்ட் அட்டாக்கா தெரியாத மாதிரி போயிடக்கூடாது. ஸோ கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு பிஞ்சு தூக்கலாக இருந்தால் தப்பு ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி வேக போடச்சே கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தேன்.
ஸோ ஒரு அரை கல் உப்பு போட்டால் போதும் அடிஷ்னலாக. ரொம்ப போட்டு பெரட்ட வேண்டாம். வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி வெந்த காய் தான், அதனால் இதில் உப்பும் இறங்கியிருக்கு. மேலே கோட்டாக அந்த பெப்பர் இதெல்லாம் இருந்தாலே போதும், உள்ளே இறங்கணுன்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு சாயங்காலம் வரைச்ச பண்ணி கொடுக்கலாம். கம்ப்ளீட்டாக ஃபைபர், எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைபர் நன்னா சேர்றதோ நிறையா விஷயங்களுக்கு உடம்புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுகர்காராக கூட இதை சாப்பிடலாம், அளவாக சாப்பிடணும். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸில் இதை ஆஃப் பண்ணிட்டா நமக்கு தேங்காய் போட்ட சக்கரவள்ளி கிழங்கு காய் ரெடி. காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கையில் நல்லா தாராளமாக எண்ணெயை தடவிட்டு கத்தியிலையும் கொஞ்சம் 2 பக்கமும் எண்ணெய் தடவிக்கணும். இதனால் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, அந்த கத்தியை ஹோல்ட் பண்ணச்ச கை வழுக்கிறது, ஒரு துணி மாதிரி பிடிச்சின்ட்டு கூட பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த மேல் பார்ட்டை பண்ணச்சா அதுலேருந்து அந்த பால் வரும், மேலே பட்டுக்காமல் கட் பண்ணணும். ரொம்ப சின்ன காயாக இருக்கிறதுனால ஹோல்டிங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் நிதானமாக தான் இந்த வேலை செய்யணும், பறக்க பறக்க செய்யக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு மேலே உள்ள எல்லா ஸ்கின்னையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை 2ஆக பொளந்துட்டு திருப்பியும் சின்ன பீஸாக போட்டு நடுவில் வந்து ஒரு தண்டு மாதிரி இருக்குது இல்லையா, அந்த தண்டை வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுடணும். அது சாப்பிட வேண்டாம், வயிற்ற வலிக்கும். ஸோ அந்த பார்ட்டை மட்டும் நீட்டாக க்ளீன் பண்ணி கட் பண்ணிட்டு அப்புறமா துண்டு துண்டாக போட்டுக்க வேண்டிதான். ஸோ கட் பண்ணதை எல்லாத்தையுமே நம்ம ஜலத்தில் போட்டு வச்சிடணும், ஸோ தட் கருத்துக்காமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஜலத்தில் போட்டாச்சு. அந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம், தூக்கி போட்டுடலாம். ஸோ கையில் எண்ணெய் தடவின்றதுனால பாருங்கள் பளிச்சுன்னு இருக்குது, கொஞ்சம் கூட எதுவுமே பிசுக்கு ஒட்டவே இல்லை. கத்தியை நம்ம அதை சோப் போட்டும் அலம்பலாம், இல்லைன்னா நெருப்பில் 2 பக்கமும் காட்டிட்டு அப்புறம் தேய்ச்சி அலம்பினாலும் நீட்டாக க்ளீனாக போயிடும். ஸோ பலாமுசு நன்னாவே வேக விட்டு எடுத்துட்டாச்சு. இதை என்ன பண்ணணும், இப்படி ஒரு நசுக்கு நல்லா உதுந்துடும். இப்படி நசுக்கினிங்கன்னா, சில பேர் மிக்சியில் பொடி பண்ணுறா, எனக்கு அது ஷேப்லெஸ்ஸாக போய்டுறது. நல்லா பூவாட்டம் உதுந்து வந்துடும். நல்லா வெந்திருந்தாக்கா அது மாதிரி வரும். ஸோ இதை நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு உதுட்டுட்டு அதுக்கப்புறமா காய் பண்ணி காட்டுறேன். சக்கரவள்ளி கிழங்கு பண்ண அதே வானொலியிலேயே கொஞ்சம் கடலை எண்ணெய் குத்தி எடுத்துட்டுருக்கேன். பார்த்தெல்லாம் எவ்வளோ அழகாக உதுத்து எடுத்துட்டுருக்கேன் இல்லையா பலாமுசுவை. அதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் வந்து கொஞ்சம் ஜெரிமானம் ஆகணும். ஜென்ரலாகவே இந்த பலாமுசெல்லாம் வந்து ரொம்ப ஹெவி ஐட்டம். அதுக்கப்புறம் மேலே போடுறதுக்கு தேங்காய், பெருங்காயம் எல்லாம் எடுத்துட்டுருக்கேன். எண்ணெய் சுட்டோன்னா தாளிக்கிற சாமான் ஆட் பண்ண வேண்டிதான். எண்ணெய் நல்லா சுட்டுடுத்து நான் இப்போ வந்து தாளிக்கிற சாமான் ஆட் பண்ணுறேன். கடுகு பொரியறது. பருப்பெல்லாம் செவந்துடுத்து. நம்ம இப்போ பலாமுசுவை ஆட் பண்ணிடலாம். நான் வேக போடுறச்ச உப்பு போடலை, ஸோ அதனால் இனிமேல் தான் உப்பு போடணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு போடணும் அதுக்கு. உப்பு போட்டுட்டேன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி.
இதுவுமே கம்ப்ளீட்லி ஃபைபர் தான், ரொம்ப நல்லது. இனிமேல் இப்போ இந்த 2-3 மாதம் பலாப்பழ சீசன். ஸோ கிடைக்கிற நேரத்தில் இதில் பிரியாணி பண்ணால் நல்லாயிருக்கு, காய் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளா எவ்வளோக்கு எவ்வளோ இதை கிரேவிகள் நார்த் இண்டியன்லாம் வந்து நான் யூஎஸில் இருக்கும்போது இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த எங்காட்டில் தவசங்களில் இது ரெகுலராக பண்ணுறது தான். இந்த வேறு ஸ்டைல் காய்கறிகள்லாம் நான் வந்து அமெரிக்காவில் இருக்கும்போது இந்த குஜராத்திஸோட சின்ன சின்ன ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ்லலாம் போனால் ஃபுட் கவுண்டர் செப்பரேட்டாக இருக்கும், பார்சல் வாங்கிட்டு வரலாம். அங்கெல்லாம் வந்து இந்த பலாமுசு போட்டு கிரேவி பண்ணி சாப்பிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடலாம். பலாமுசுக்காய் ரெடி ஆகிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வத்த மிளகா, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இவ்வளோ மிளகா போட்டிருக்கிறதே அந்த மிளகா வந்து இந்த பேடிகை சில்லி பொரிச்சதை வந்து மோர் சாத்துக்கு தொட்டு சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், காரம் இருக்காது. இன்னைக்கு உண்டான லஞ்ச் மெனு ரெடியாக எடுத்து சுட சுட சாதம், சுண்டக்காய் வத்தலும் பாசிப்பருப்பும் போட்டு குழம்பு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சக்கரவள்ளி கிழங்கு, தேங்காய் போட்ட காய், பலாமுசுக்காய், கொத்தரங்காய், இதெல்லாம் தான் இன்றைக்கு உண்டான தலிகையில் நான் பண்ணியிருக்கேன். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.